ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் திரும்பி. இன்றைக்கி இந்த வீட்டில் எங்கே போகிறோன்னு வந்துட்டு சின்ன வேலையாக அம்பா டவுனுக்கு வந்துருந்தேன். ஸோ அம்பா டவுனில் இருந்து பக்கத்தில் என்ன இடங்க நல்ல இடம் இன்றைக்கி பார்க்க எனக்கு தேவைக்குள்ளே வந்து அம்புட்ட இடம் தான் வந்து நாமலோயங்கிறது. சரி, நமக்கு முன்னுக்கு இருக்குது அந்த அம்பா ரவுண்ட் போட். சரி, அந்த அம்பா ரவுண்ட் போட் வந்து கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர். டைம் வைஸ் பார்த்தோன்னா ஒரு ½ போகிற தூரம் தான் இருக்கிற இடம் தான் வந்துட்டு இந்த நாமலோய. இந்த நாமலோய ஸ்பெஷல் என்னென்னா வந்துட்டு ஒரு ரோட் உண்டு. அந்த ரோட்டில் வந்துட்டு ரோட் போய் ஏறுற இடம் தான் வந்துட்டு மலையும் இந்த குளமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே வேறு லெவல் இடம் அது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடம் போக்கில் எப்படி இருந்துச்சு வந்துட்டு நான் ஸ்ரீலங்காலாம் இருக்கிறேன், இல்லாட்டி ஸ்ரீலங்காவில் இப்படி இடம் முடி இருக்கா, இல்லாட்டி அம்பா டிஸ்ட்ரிக்ட்லேயே இப்படி இடம் இருக்கான்னு பார்த்தோன்னே சொக்கார அளவுக்கு தான் இருந்த இடம் தான் இது. இந்த நாமலோக்கு நம்ம எப்படி போகணும் வந்துட்டு சரி அம்பா ரவுண்டு போடுறது நேராக போகிறோம். அதாவது லிவியில் போகிற ரோட்டில் தான் நம்ம போகணும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோமீட்டர் போனதுக்கு ஒரு பிப்ளே ரோட் ரெண்டாக பிரியும். ஒன்று இக்னியாகலைக்கு போகிறது, இன்னொன்று பிப்ளைக்கு போகிற ரோட்டாக பிரியும். அந்த பிப்ளை போகிற ரோட்டில் வந்து வலது பக்கத்தில் வெட்டி நம்ம போய் இன்னொரு 10 கிலோமீட்டர் மாதிரி போனோம்னா நம்ம போக வேண்டிய நம்மளே வந்துடும். இது ரோட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அம்பா டவுன்லேருந்து இக்னியாகலை போகிற ரோட்டில் வந்து பிப்ளை வெட்டுமே அந்த பாலம் வரைக்கும் தான் ரோட் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதாவது அவ்வளோ மோசங்கிறதுல எல்லாம் வந்து கோயில் மாற்றான் இருக்கும். அதுதான் பிப்ளை ரோட்டை தாண்டினா ஃபுல்லாக தனி காப்பர் ரோடு தான். அதில் நீங்கள் எந்த வாகனத்தில் வேணாலும் போயிடும். இந்த இடத்த ஸ்பெஷல் வந்துட்டு நம்ம பைக்கில் தான் போகணும், காரில் தான் போகணும் அவசியம் இல்லை. நம்ம எந்த வாகனத்துலேயும் அதே மாதிரி போகிற வழியிலேயே ரோட் ஓரத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஸ்பெஷல் இடம் தான் இது. நமக்கு முன்னைக்கு இந்த புத்த சிலை இடம் வந்து நாமலோய இடம், அந்த வியூ பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரோட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோங்க தனி நேர் ரோட் மாதிரி தான் இருக்கும். ஒரு பெண்டு நடக்கும். அந்த பெண்டில் ஃபுல் வியூவோட அழகான அந்த ஃபுல் சீனரி பார்க்கல மாதிரி இருக்கும். உண்மையிலே பாருங்கள், சட்டப்படி இருக்கு. ஃபுல்லாக மேகமூட்டத்தோடு நம்ம பகல் டைம் வந்தாலும் தனி மேகமாக இருக்கும். இதே வந்துட்டு நம்ம சன்செட் டைமுக்கு வந்து பண்ணால் சட்டப்படி வியூ அது. நான் இதுக்கு முன்னாடி சன்செட் டைமில் வந்திருக்கேன். அந்த டைமில் உண்மையில் வியூ வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வரீங்கண்டா கட்டாயம் வாங்க. அந்த டைம் உண்மையில் இந்த இடம் வந்துட்டு ஃபோட்டோஸுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல இடம் உண்டு. இந்த இடத்துல வந்து ஸ்பெஷல் என்ன வந்துட்டு வாகனங்கள் மிச்சம் வராது. இந்த ரோட்டு வந்து சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போயாவது 1-2 வாகனம் போய் வரும். ஆனால் இது வந்து முக்கியமான ஒரு, அதாவது அம்பா இருந்து வியூவில் போகிற ரோடு தான் இந்த ரோடு. இந்த குளத்தில் என்ன முதல்ல கடக்காண்டு விளங்குது இல்லை. ஆனால் சத்தம் மட்டும் கட்டுச்சு, தண்ணி கொடுங்குற மாதிரி சத்தம் தான். வேறு லெவலில் உடம்புது பாருங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் வந்து இதில் வரக்குள்ள எனக்கு அப்படி தோணுச்சு ஸ்ரீலங்காலாம் இருக்க மாட்டேன், வேறு எங்கேயும் இருக்க மாட்டேன் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெள்ளாமை செய்கிற இடம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப். நம்ம இடம் வந்துட்டு எப்படியும் ஃப்ளட்டாக தெரியும் நம்ம இதே சைடில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. இந்த படிக்கட்டு முறைன்னு சொல்லுவாங்க. அதில் வரவேலாம் சின்னதாக தான் இருக்கும். இந்த சின்னதாக வச்சுக்குவாங்க. நம்மளை தான் வரவங்களுக்குள்ள பெரிய ஒரு 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் மாதிரி வரும். இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்களையே நடமாட்டமே இல்லை ரோட் மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பகல் டைம் நீங்கள் பார்த்து வாங்கி ஒரு நேரத்துக்கு எடுக்கிறதுக்கு 1-2 பைக் தான் க்ரோஸ் ஆகி போயிருக்கு. இப்போ பஸ் வந்து போயிருக்கு. அதுவும் நைட்டில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்ட்டா வந்துட்டு இந்த ரோட்டில் ஆக்கள் இல்லை, பட் கொஞ்சம் யானைகள் நடமாட்டம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் ஆகிக்கும். இங்கே வந்துட்டு ஒரு ட்ரோன் விட்டு இது பண்ணிட்டா நம்ம ஓவர் லெவலில் வியூ ஆகிக்கும். திடீர்னு மாதிரி வந்ததால் இது ட்ரோன் வரல. சில அடுத்த வீடியோக்குள்ளே ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து போடும். இந்த பைக்கு அங்கே வரது எப்படி விளங்குதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோங்க மழை பெய்யுது. இந்த ஏரியா சும்மா இருக்குது. இங்கே
நம்ம பேஞ்சி வருது. இங்கே வந்து பார்த்தா இன்னொரு வியூ வழங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எப்படின்னா தோணியெல்லாம் பிடிச்சிக்கணும். தோணியிலேருந்து மீன் பிடிக்கிற ஒரு செட்டப் மாதிரி. அதுக்கு இங்கே முன்னுக்கால் இடம் இல்லை இறங்கி வரதுக்கு, இறங்கி வரையலும். இதெல்லாம் வந்துட்டு வான்காது மாதிரி திறக்க விசிட் பண்ணி வச்சுக்காங்க தெரியா, தண்ணி மாதிரி திறந்து இஞ்சால பக்கம் இஞ்சால வயல்களுக்கு தண்ணி விடுறதுக்கு செட் பண்ணி நினைக்கிறேன். ஏன்னா இப்படி தான் சன்செட்டாக பிரிக்கும். நம்ம நின்று அங்கேருந்து பார்த்த வியூ வர இங்கே பார்த்த வியூ வர எப்படி வேறு லெவலில். நம்ம மழை வந்துட்டு தான் இருக்கு, வந்து முடியலை. அதனால் நம்ம தைரியமாக நிற்க மாட்டது. இல்லாட்டி நேரம் ஒரு இடத்த பார்த்து கூட வண்டி வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வரத்துக்கு சும்மா அந்த வியூஸும் பார்க்குறது ஒரு 5 டேயில் ஒரு 2 ஹவர் 1 ஹவருக்கு வந்து போகிறதுக்கு இடம் மாதிரி வரலாம். இது வேறு இடம். இது ஈவினிங் டைமில் வந்து இந்த சின்ன சீனரிக்காக இருக்கும். இது நாங்கள் வந்த டைம் உச்சி வெயில் டைமுங்கிறதால சரியான ஹாஷா தண்ணி வெயில். இன்னும் வேறு லெவல் வியூ. இந்த சன்செட்டுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேறு லெவல் வியூவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது சின்ன தண்ணி திறந்து ஒரு இடம் தான் நினைக்கிறேன். அங்கே திறந்துவிட்டா இன்னைக்கு வாரத்தான் தண்ணி வரும். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி நிறைய வீடியோ பார்த்து மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் திரும்பி ஃபாலோ பண்ணுங்கள். என் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரி உங்களோட ஊரில் நிறைய அழகான இடங்கள்டா இடத்த மென்ஷன் பண்ணி போடுங்க மறக்காமல். இது மாதிரி இன்னொரு வீடியோ தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். அன்னதன் பாய்.